அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் அமானிதத்தை பேணுதலும். நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். எங்களுக்கு சலாம் சொன்னார்கள். என்னை ஒரு தேவைக்காக அவர்கள் அனுப்பியதால் என்னுடைய தாயிடம் செல்வதற்கு தாமதமாகிவிட்டது. நான் வீட்டிற்கு வந்தபோது ஏன் தாமதம் என்று என் தாய் கேட்டார்கள். அதற்கு நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பினார்கள் என்று கூறினேன். அவர்களுடைய தேவை என்ன என்று என் தாய் கேட்டார். நான் அது இரகசியமானது என்று கூறினேன். அல்லாஹ்வின் தூதருடைய இரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்று என் தாய் சொன்னார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 4891. கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கும் இல்லற வாழ்க்கை ஓர் அமானிதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மாபெரும் நம்பிக்கை துரோகம் யாதெனில் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டு பின்னர் அவளது இரகசியத்தை அவன் மக்களிடையே பரப்புவதாகும். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 2833. பொறுப்புகளும் அமானிதம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பையாவது பெற்றிருப்போம். நாம் ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து அதற்கு தக்கவாறு நாம் செயல்பட வேண்டும். நமது கடமைகளை முறையாக செய்ய தவறினால் அமானிதத்தை பால்படுத்திய குற்றத்தை செய்தவராகி விடுவோம். பதவியில் இருப்பவர்கள் அமானிதத்தை ஏற்றிருக்கிறார்கள். முறையான ஆட்சி புரியாவிட்டால் இறைவனிடத்தில் அவர்களால் தப்ப முடியாது. நான் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் என்னை ஏதாவது ஒரு பணியில் அமர்த்தக்கூடாதா என்று கேட்டேன். நபி அவர்கள் தன்னுடைய கையால் எனது தோள்பட்டையில் அடித்துவிட்டு, அபூதரே, நீர் பலவீனமானவர், அதுவோ அமானிதம். யார் அதை கையாள வேண்டிய முறைப்படி கையாண்டு தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு மறுமை நாளில் அது இழிவாகவும் கை சேதமாகவும் இருக்கும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 3729. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.